அனைவருக்கும் வணக்கம். ஆஃப்டர் கேர் வீடியோவிற்கு வரவேற்கிறோம். முடி உதிர்தல், பொடுகு, சொரியாசிஸ் போன்ற பொதுவான முடி பிரச்சனைகளுக்கு உயர் அதிர்வெண் கருவிகள், ரெட் லைட் மற்றும் ஸ்கால்ப் ஸ்டீமர்களை பயன்படுத்தி அழகுபடுத்தும் முடி சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இருப்பினும் சரியான கவனிப்புடன் அதை திரும்பப் பெறுவது முக்கியம். இதனால் சிகிச்சையின் விளைவுகளை நீண்ட காலம் நீடிக்கும். இப்போது முடி மற்றும் ஸ்கால்ப் செயல்முறைகளை கவனிப்புக்கு பின்பற்றிய வழிமுறைகளை இந்த வீடியோவில் புரிந்து கொள்வோம். ஹை ஃப்ரீக்வென்சி ஹேர் சிகிச்சைகள் ஸ்கால்பில் முடி வளர்வதை தூண்டுவதற்கு மின்னோட்டத்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த மின்னோட்டம் சரும உற்பத்தியை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. உங்கள் ஸ்கால்பில் எண்ணெய் சமநிலையை பராமரிக்கிறது. இந்த சிகிச்சையானது பலன் அளிக்கும் என்றாலும் இது வறட்சி மற்றும் எரிச்சல் போன்ற ஸ்கால்ப் உணர்திறன்களை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். எந்த ஒரு பாதகமான எதிர்விளைவுகளையும் ஏற்படாமல் தடுக்க உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிகிச்சைக்கு பின் நல்ல முறையில் கவனிப்பது அவசியம். உங்கள் முடிக்கு ஏற்றது போல் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மென்மையான ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை பயன்படுத்தவும். இது ஸ்கால்பில் அதிகப்படியான சத்துக்களை கொடுத்து எரிச்சலை குறைத்து முடியை ஆரோக்கியமாக வைக்க உதவும். சிகிச்சைக்கு பிறகு குறைந்தது 2 நாட்களுக்கு அழகு தரக்கூடிய பொருட்களை தவிர்க்கவும். இதனால் ஸ்கால்ப் குணமாக உதவுகிறது மற்றும் முடி ஏதேனும் சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. ஸ்கால்பில் உணர்திறன் இருக்கும் என்பதால் சூரிய ஒளியை தவிர்க்க மாற்றாக SPF உடன் தொப்பி, துணி அல்லது லீவ் இன் கண்டிஷனரை பயன்படுத்தவும். ரெட் லைட் என்பது போட்டோ பயோ மாடுலேஷனின் ஒரு வடிவமாகும். இது லைட் தெரப்பி, அதாவது ஒளி சிகிச்சையின் ஒரு முறையாகும். இது ஒளியின் குறிப்பிட்ட அலை நீளங்களை பயன்படுத்தி முடியின் வேர்களை தூண்டி வளர்ச்சி ஊக்குவிக்கிறது. சிகிச்சையின் முடிவுகளை கிட்டத்தட்ட உடனடியாக காண முடியும் என்றாலும் உங்கள் சிகிச்சையின் பலனை பெறுவதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய சில முக்கியமான கவனிப்பு முறைகள் உள்ளன. பிந்தைய ரெட் லைட் சிகிச்சையின் முதல் படி 24 மணி நேரத்திற்கு உங்கள் தலைமுடியை கழுவுவது தவிர்ப்பது. ஏனென்றால் முடியின் வேருக்குள் ஒளியானது ஊடுருவி உடனடியாக ஷாம்புவை பயன்படுத்தினால் முடி உடையும் வாய்ப்புகள் அதிகமாகும். உங்கள் தலைமுடியை கழுவ வேண்டும் என்றால் மென்மையான சல்பேட் இல்லாத ஷாம்புவை பயன்படுத்தவும். குளிர்ந்த நீரில் அலசவும். 2வது படி, எந்த அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்துவதற்கு முன் 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். இது முடியை சீரமைப்பதற்கும் ஒளி சிகிச்சை பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்யவும். நீங்கள் ஆல்கஹால் கொண்ட பொருளை பயன்படுத்தினால் 48 மணி நேரம் காத்திருக்கவும். சிகிச்சைக்கு பிறகு டீப் கண்டிஷனரை பயன்படுத்தவும். பிளவுபட்ட இடத்தை பாதுகாக்கவும் ஈரப்பதத்துடன் இருக்கவும் உதவும் லீவ் இன் கண்டிஷனரை பயன்படுத்துவதும் முக்கியம். சிகிச்சைக்கு பிறகு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பதை இது உறுதி செய்யும். இறுதியாக, சிகிச்சைக்கு பிறகு முதல் 48 மணி நேரத்திற்கு அதிக சூரிய ஒளியை தவிர்ப்பது முக்கியம். நீங்கள் வெளியில் செல்லும் தொப்பி அணியவும் அல்லது SPF உடன் லீவ் இன் கண்டிஷனரை பயன்படுத்தவும். தீவிர தட்பவெட்ப சூழ்நிலைகளில் இருந்து ஸ்கால்பை பாதுகாக்கவும். அழகு சாதனத்திலிருந்து ஸ்கால்ப் ஸ்டீமர் சிகிச்சையின் பின் பராமரிப்புகளுக்கான சில குறிப்புகள் இங்கே உள்ளன. ஸ்கால்பை ஈரப்பதமாக்குங்கள். ஸ்கால்ப் ஸ்டீமர் சிகிச்சைக்கு பிறகு உச்சந்தலை வறண்டு வெடிப்பு ஏற்படக்கூடும். இதை குணப்படுத்த சிகிச்சைக்கு பிறகு ஈரப்பதமூட்டும் ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை பயன்படுத்துவது அவசியம். இது சிகிச்சையின் போது அகற்றப்பட்ட இயற்கை எண்ணெய்களை மாற்ற உதவுகிறது மற்றும் ஸ்கால்பை நன்று ஈரமாக்க வைத்திருக்க உதவுகிறது. ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை பயன்படுத்தவும். ஸ்கால்ப் ஸ்டீமர் சிகிச்சையின் போது நுண்ணுரைகள் தயாரிப்பு உருவாக்கும் அல்லது பாக்டீரியாவால் அடைக்கப்படலாம். சிகிச்சைக்கு பிறகு
ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை பயன்படுத்துவது முக்கியம். இது துளைகளை அழிக்கவும் மீண்டும் உருவாகாமல் தடுக்கவும் உதவுகிறது. இது ஸ்கால்பை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. ஹீட் ஸ்டைலிங்கை தவிர்க்கவும். நீராவி சிகிச்சைக்கு பிறகு ஹீட் ஸ்டைலிங் செய்வது ஸ்கால்பில் பாதிப்பை ஏற்படுத்தும். வெப்பம் ஸ்கால்பை உலர வைத்து மேலும் எரிச்சலை உண்டாக்கும். ஸ்கால்பை பாதுகாக்க சிகிச்சைக்கு பிறகு குறைந்தபட்சம் 1 வாரத்திற்கு முடியில் சூடான கருவிகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. கடுமையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். ஸ்கால்ப் ஸ்டீமர் சிகிச்சைக்கு பிறகு ஸ்கால்பில் கடினமான பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்பது முக்கியம். இதில் சல்பேட்டுகள், பாரபென்கள் மற்றும் ஆல்கஹால் போன்ற பொருட்களை அடங்கும். இவை அனைத்தும் மிகவும் உலர்த்தும் மற்றும் ஸ்கால்பில் மேலும் எரிச்சலை ஏற்படுத்தும். இந்த வீடியோவில் நாம் பின்வரும் விஷயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். பல வாடிக்கையாளர்கள் ஆஃப்டர் கேர், அதாவது பிந்தைய பராமரிப்பு என்பது தங்கள் சிகிச்சையின் ஒரு முக்கிய பகுதி என்பதை அறிந்திருக்க மாட்டார்கள். மேலும் சரியான வழிமுறைகளை பின்பற்றாததால் ஏற்படக்கூடிய அபாயங்களை உணராமல் இருக்கலாம். எனவே வாடிக்கையாளர்களுக்கு பிந்தைய பராமரிப்பை பற்றி தெரிவிப்பது அழகு நிபுணரின் கடமையாகும். ஒவ்வொரு முடி சிகிச்சைக்கும் தனிப்பட்ட கவனிப்புடன் பின்படுத்தப்படுகிறது. எனவே வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் சிகிச்சையிலிருந்து அதிக பலனை பெறக்கூடிய குறிப்பிடப்பட்ட வழிகாட்டுதல் வழங்கப்பட வேண்டும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.